வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். இன்று மாலை நேரத்தில் ஊன்வலம் சொல்றது ஒரு 50 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்தது. மிகவும் சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா, எந்த ஊர்லயும் இல்லாத ஒரு அம்சம் இல்லைங்க. எப்படின்னா, வளம் மாற்றுறதுக்கு ஈஸியா ஒரு 2 ஆள் தான் கீழே இருப்பாங்க, மேலே எல்லாரும் வந்து கணக்காட்டுவோம். இந்த மாதிரி எந்த ஒரு 12 கிராமத்துல இந்த மாதிரி ஒரு வசதியான ஒரு ஊன்வல பாடு கிடையவே கிடையாது. இந்த அற்புதமான தொழிலுக்கு எங்க வந்தாலும் இந்த தொழிலுக்கு வந்து பங்கு கொண்டதுல மிக மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஏன்னா இது மாதிரி ஒரு ஈஸியான தொழில் கிடையவே கிடையாது உலகத்தில் அப்படின்னு சொல்லலாம். அந்த சிறப்பு அம்சம் வாய்ந்ததா மைத்துனர் அவர்கள் வந்து சிறப்பாக அதை பற்றி ஒரு சில கருத்துக்கள் சொல்லுவார் நான் நினைக்கிறேன். சொல்லுங்க மைத்துனர் அவர்களே. இந்த ஊன்வாலன்னு சொல்றது வந்து எல்லோரும் முடிஞ்சவங்க முடியாதவங்க, அதாவது வயசானவங்க, சிறு வயசானவங்க எல்லாமே சேர்ந்து முடிக்கிறது கூட்டு தொழிலாக செய்யக்கூடியது தான் இந்த ஊன்வால தொழில். இந்த தொழிலானது சுமார் எனக்கு தெரிஞ்சு ஒரு நிலவரம் தெரிஞ்சு ஒரு 70லேருந்து நானும் ஊன்வலைக்கு போயிறேனாக்கா ஒரு நானும் வந்து சின்ன வயசுல படிச்சுட்டு இருக்க உள்ளே நான் ஊன்வலைக்கு போனாலும் அந்த மாதிரி இருக்க உள்ள இந்த ஊன்வாலப்பாடுன்னு சொல்றது இந்த மாதிரி வருமானம் ஈட்டக்கூடிய ஊன்வாலப்பாடு வந்து எந்த தொழிலுமே ஈட்ட முடியாது. அதாவது முதலீடு போடணும். இதுக்கு வந்து முதல்ல போடுறது தான் முதலீடு. மறுபடியும் வந்து நம்ம முதலீடு அதிகம் போட வேண்டியதில்லை. இருந்தாலும் இது பங்குட்டு ஒரு 100 பேர் சேர்ந்து வாழை பிடிக்கிறதால சிறப்பான ஒரு கூட்டு தொழிலா செயல்படுற மாதிரி நல்ல தொழில் இது. இந்த மாதிரி தொழில் செய்யறது மிக மிக நல்லது. இது சுமார் ஒரு 10-20 கிராமத்துல இந்த மாதிரி தொழில் செய்யறது ரொம்ப அற்புதமான தொழில், அருமையான தொழில், சிறப்பான தொழில், எல்லோரும் கூட்டு தொழிலாக செய்யக்கூடிய தொழில் இது. இந்த மாதிரி தொழில் செய்வது ரொம்ப மிகவும் எனக்குலாம் உற்சாகமாக இருக்கு. ஏன்னா இப்ப போட்டு வச்சு வந்து தொழில் பண்ணது வகையிலே இந்த ஊன்வால தொழில் செய்யறதுலே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா அதுல வந்து டீசல் ஒரு 5000 தொழில் கிடைச்சா 5000 டீசல் போடணும். இதுல வந்து அப்படி கிடையாது. 100 ரூபா கிடைச்சாலும் எடுத்துட்டு போய் சேமிக்கக்கூடிய தொழில் இது. அந்த தொழிலை வந்து சிறப்பாக இன்னும் ஒரு 2 தலைமுறை இதே தொழில் வந்து சிறப்பாக தொழில் பண்றதுக்கு எல்லோரும் நமக்கு மீனவர் சமுதாயத்தில் ஒற்றுமையா எல்லாம் செயல்பட்டு தொழில் பண்ணுவாங்க.